श्रीमाधवान्वयसुताम्बुधिपूर्णचन्द्रम् श्रीश्रीनिवासगुरुवर्यकृपात्तचक्रम् श्रीनव्यरङ्गयति वर्यकृतात्मरक्षम् वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् भारद्वाजम् शटारिम् शुभगुणान् पण्डितेन्द्रम् भजेऽहम् सूनुम् नारायणस्य श्रुतसंस्कारमाभ्य ग्रन्थान् वीररद्वीषटारेः नस्तभारम् नृसुम्मे श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रीरङ्गनाथाह्वय मुनिकृपया प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संश्रये देशिकेन्द्रम् जीवनम् जगताम् जीयात् किमप्यदतः स्पृहम् स्वतन्त्रम् सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयम् महः प्रणामम् लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकम् प्रसादयति यः सूक्तिः स्वाधीनपदिकाम् श्रुतिम् अस्मद्गुरुपरम्परायै नमः. नमः सदसे. போன வாரம் கீதை 2ஆம் அத்தியாயத்தினுடைய 5வது ஸ்லோகம் பரியந்தம் அனுபவிச்சோம். அதிலே இந்த போற்றுதலுக்குரிய மகாத்மாக்களான பீஷ்மர், துரோணர் இவர்களை கொன்று அதனாலே எனக்கு ஒரு சுகம் கிடைக்க வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட சுகமே அடியேனுக்கு தேவையில்லை. அதை காட்டிலும் பிச்சை எடுப்பதே மேல் என்று கண்ணனிடத்திலே அர்ஜுனன் சொன்னான். அதுக்கு பிச்சை எடுப்பது என்பது பிராமணனுக்கு ஏற்பட்டது. அது க்ஷத்திரியனான உனக்கு தர்மம் கிடையாது. அதனால நீ பிச்சை எடுக்க கூடாது. நீ போர் வீரன், க்ஷத்திரியன். க்ஷத்திரியனுக்கு போரிலே எதிரியை எதிர்கொள்வது என்பதுதான் உனக்கு விதிக்கப்பட்ட விதி. நீ அதை செய்வதை விடுத்து ஐயோ ஏத்தாப்புல இருக்கா எங்க ஆச்சாரியன் ஆச்சு, என் குலபதி ஆச்சுலாம் ஏன் அனாவசியமா நினைக்கிற? சரி, நீ யுத்தம் வேண்டான்னு விலகி போயிட்டா கூட உன் எதிரணியிலே இருக்காளே துரியோதனாதிகள், அவ யுத்தம் வேண்டான்னு விலகி போயிட போறாளா? நீ போயிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த பஞ்சபாண்டவர்கள்ல அந்த 4 பேர் அவ கொண்டுட மாட்டாளா? அப்போ உன்னுடைய சகோதரர்களுடைய இழப்புக்கு, அவர்களுடைய சாவுக்கு நீயே காரணமாக போகிறாயா? ஏதோ வாண்டாத நொண்டி சாக்க சொல்லிண்டு நான் சண்டை போட மாட்டேன்னு சொல்றையே, இது ஒரு சுத்த போர் வீரனுக்கு அழகா? உன்னுடைய இந்த நிலையினாலே, நீ எடுத்திருக்கிறத இந்த தீர்மானத்தினாலே உன்னுடைய சகோதரர்கள் 4 நீ பலி கொடுக்க போகிறாயா? இதுதான் உன் எண்ணமா? அப்படின்னு பகவான் கேட்ட உடனே என்ன தெரியல, என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ அர்ஜுனன் சொல்றான், நகைதத் வித்மஹ கதரந்தோ கரீயஹ யத்வா ஜயேம யதிவா
நஹாஜயேயுஹு யானேவ ஹத்வா ந ஜீவிஷாம ஸ்தேவ ஸ்திதா பிரமுகே தர்தராஷ்டிராஹ. நஹா நமக்கு போரிடுவதா அல்லது வேண்டாமா என்றதான கதரத்து இந்த ரெண்டுல எது கரியஹா மிகச் சிறந்தது, யத்வாயஜேம அல்லது நாம் அவர்களை வெற்றி கொள்வோமா அல்லது கௌரவ சேனை பாண்டவ சேனையை வெற்றி கொள்ளுமா, நாம் அவர்களை கொள்வோமா அல்லது அவர்கள் நம்மை கொன்று விடுவார்களா, ஏதச்ச இதையும் ந வித்ம நமக்கு தெரியாது, யான் எந்த எதிரிகளை ஹத்வா கொலை செய்துவிட்டு நஜீவிஷாமஹா நான் வாழக்கூட விரும்பவில்லையோ நம்மவர்களான அந்த எதிரிகளை, தே அந்த தார்தராஷ்டிரர்களை, ஏவ அந்த திருஷ்டாஷ்டிர குமாரர்களையும் கூட, பிரமுகே நம் முன்னே, அவஸ்திதாக நம்மை எதிர்த்தல்லவோ நிற்கிறார்கள்னு சொல்றான். போரிடுவதா அல்லது வேண்டாமா, இந்த இரண்டிலே எது சிறந்தது, அல்லது நாம் அவர்களை வெற்றி கொள்ளப் போகிறோமா அவர்கள் நம்மை வெற்றி கொள்ளப் போகிறார்களா, இதை யாம் அறியோம். யார கொன்னு நாம் வாழ விரும்பவில்லையோ இப்போ அவர்களை கொன்றால் தவிர இந்த ராஜ்யபாரம் நமக்கு கிடைக்காது, சுகத்தை அனுபவிக்க முடியாதுன்னு சொல்றேன். அந்த சுகம் எனக்கு வேண்டாம் என்று சொன்னாலும் கூட, நான் யுத்தத்தில் இருந்து விலகினாலும் என் சகோதரர்களை கொன்ற பாபம் எனக்கு வந்து சேரும்னா சொல்றேன். அத ஆச்சாரியர்களை கொல்லும் பாபத்தை காட்டிலும் எதிரியா இருக்கா, அதனால அவளை கொல்லலாம். ஆனா எனக்காக உயிரையே விடுகின்ற தர்மபுத்திரன் பீமன், நகுலன், சகாதேவனை நிர்கதியாக மற்றவர்கள் கொல்லும்படி அவர்களை விட்டு சென்றேன். ஆனால் அந்த பாபம் என்ன சும்மா விடுமா? ஐயோ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரிய தலை பிச்சுக்கிறேனே அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல அத்தி அற்புதமா அந்த குழப்பத்தினுடைய உச்ச கட்ட நிலைக்கு தள்ளி விட்டுட்டார். கேள்வி கேட்டு கேட்டு நம் கிருஷ்ணன் அப்போ என்ன பண்றதுன்னே தெரியாத ஓன்னு கதறான். கதறி அந்த பகவான்கிட்ட கேட்கணும். கார்பண்ய தோஷா பகஸ்வபாவஹ ப்ருச்சாமி த்வாம் தர்ம சம்மூடசேதாஹ யஸ்ரேயஹ ஸ்யான்நிஷ்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தே அஹம் சாதிமாம் த்வாம் பிரபன்னம். கார்பண்ய தோஷ உபகத சுபாவா, கோழைத்தனத்தினாலே சீரழிந்த சுபாவத்தை கொண்ட அர்ஜுனனும், தர்ம சம்மூடசேதாக தர்ம விஷயத்திலே மிகவும் மாறாட்டமான குழப்பத்தை அடைந்த மனமுடையவனான அர்ஜுனனான அடியேன் துவாம் ஹே கிருஷ்ணா உன்னிடத்திலே பிருச்சாமி கேட்கிறேன். எதை கேட்கிறேன்? எது எந்த சாதனையானது நிஷ்சிதம் உறுதியாக இருக்குமோ, ஸ்ரேயா ஸ்யாத்து அது அடியேனுக்கும் அடியேனை சேர்ந்த பாண்டவர்களுக்கும் ஒரு உன்னதியை ஒரு மேன்மையை பயக்குமோ, தத் அப்படிப்பட்டதான அதை மே அடியேனுக்கு ப்ரூஹி நீங்கள் கூற வேண்டும். ஏன்னா அகம் அடியேன் தே தேவரீருடைய சிஷ்யா சீடனல்லவோ,
துவாம் உங்களை பிரபன்னம் சரணடைந்தவனான இந்த அர்ஜுனனான மாம் அடியேனுக்கு சாதி எனக்கு நல்ல அறிவுரையை கூறுங்கள் அப்படின்னு கேட்கிறான். இதுதான் இதுலேருந்துதான் கீதையே ஆரம்பிக்கப்படும். இப்பதான் என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு குழப்பமான நிலையிலே அவனை கொண்டு போய் நிறுத்தி இவனை வியாஜமா வச்சுட்டு இனிமே கீதையை சொல்ல போறார் பெருமாள். இப்போ அதுக்கு தோற்றுவாயாக காண்டீபத்தை கீழே போட்டுட்டு தலையில கைய வச்சுட்டு உக்காண்டிருந்த அந்த அர்ஜுனன் கிருஷ்ணன் எம்பெருமானை கேட்கிறான், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே கிருஷ்ணா, சண்டை போடுறதா வேண்டாமா? சண்டை போட்டாலும் பாவம் தோன்றது, சண்டை போடலாட்டாலும் பாவம் தோன்றது. இப்போ சண்டை போடாமல் இருக்கத்த பாவத்தை பண்றதா, என்னுடைய சண்டை போடாமல் என்னுடையதான சைன்யத்தில் இருப்பவர்கள், அதிலும் முக்கியமாக என்னுடைய சகோதரர்களை நான் கொன்றவனாக ஆகிவிடுவேன். அப்படி சண்டை போட்டேன்னா எதிர்த்தாப்புல இருக்கிற என்னுடைய பீஷ்மர், துரோணர் போன்றவர்களை கொல்லும்படியாக நேரிடும். இதுல எந்த பாபத்தை நான் பண்றது உச்சித்தம் எனக்கு தெரியல. கிருஷ்ணா சொல்லு, நான் உன் சிஷ்யன் இல்லையா? உங்ககிட்ட இப்ப சரணாகதி பண்றேன், பண்ணி ரொம்ப கேட்டுக்கிறேன். எனக்கு இப்போ நான் எதை பண்ணணும், எதை பண்ணா நல்லது அப்படிங்கிறத எனக்கு சொல்லு அப்படின்னு ரொம்ப வினயத்தோட கூப்பிய கரத்தோட அர்ஜுனன் எம்பெருமானிடத்திலே வேண்டுகோள் வைக்கிறான். இப்போ கார்பண்ய தோஷ உபகத ஸ்வபாவஹா, கார்பண்யம் என்ற தோஷத்தினாலே சோகம் தவிர்க்கும் உபாயத்தை நான் அறியாமல் இருப்பதனாலே கெடுக்கப்பட்ட சுபாவத்தை உடைய தர்ம சம்மூட சேதாக, தர்மம் இன்னது என்று நிச்சயமாக தெரியாத மனத்தை உடையவனான நான் உன்னை பிரிச்சாமி கேட்கிறேன். எது 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 எதுன்னா, பிச்சை யுத்தத்தை விட்டு விலகி பிச்சை எடுப்பது சிறந்ததா அல்லது போர் செய்து எதிரிகளை கொல்வது சிறந்ததா என்பதை, எது அடியனுக்கு நன்மை தருவதாக ஸ்ரேயா சியாத் ஆகும் என்பதை நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதோ தத்து அதை மே அடியேனுக்கு புரூஹி ஹே கிருஷ்ணா சொல்லுன்றான். ஏன்னா நான் அகம் தே உனக்கு சிஷ்யா சிஷ்யன் அல்லவா, அதனாலே உன்னை பிரபன்னம் சரணமாக அடைகின்ற அடியேனை மாம் அந்த அடியனுக்கு எனக்கு சாதி எனக்கு நீ உபதேசிக்க வேணும் என்று கேட்கிறான். இப்போ யுத்தம் செய்வது சிறந்ததா அல்லது பிக்ஷை எடுப்பது உத்தம செயலா? எப்படி சிந்திச்சு பார்த்தாலும் அர்ஜுனனுக்கு எம்பெருமான் குழப்பத்தினால எதுவும் தோணல. தான் சண்டை செய்யாமல் பிச்சை எடுத்து பிழைக்கலாம் என்று சென்றாலும் கூட தன் சகோதரர்களை 4 நிர்கதியாக விட்டு அவர்களை எதிரிகளால் கொல்வதற்கு நான் காரணமாக ஆவேன் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ என் சகோதரர்களை 4 கொன்ற பாபம் என்னையே வந்து சேரும், அல்லது நான் சண்டையிட்டு அந்த எதிரி சேனையை துவம்சமாக்கினாலும் அதுவும் உபன்யாசத்துல இருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன். அப்படியே நான்
அவர்களை எதிர்த்து வெற்றி கொண்டாலும் கூட ஆச்சாரிய துரோணரையும் குலபதி பீஷ்மரையும் கிருபாச்சாரி இப்படி எல்லாரையும் கொன்னுதானே எனக்கு அந்த ராஜ்யம் கிடைக்கும். அப்போ அது மகத்தான பாபம் இல்லவா? குருவை கொல்வது என்பது சாமான்யமா? குலபதியை யார என்ன தோல் மேலையும் மடியிலையும் தூக்கி போட்டு வளர்த்தாரோ அந்த பீஷ்மரை நான் கொல்வேனா? என்னால கொல்ல முடியுமா? இதெல்லாம் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். நான் எதை செய்தா நல்லது அப்படிங்கிறத, கிருஷ்ணா நான் உன் சிஷ்யன் இல்லையா, அதனால உங்ககிட்ட பிரபத்தி பண்றேன். ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்து கொண்டு நீ எனக்கு உபதேசம் பண்ண வேணும் அப்படின்னு அத்தி அற்புதமாக இந்த ஸ்லோகம் சொல்றது. இப்போ இதுக்கு மேல என்ன செய்வதென்றே தெளிவான ஞானமில்லாதபடியினாலே சோகத்தை போக்கக்கூடிய உபாயத்தை அர்ஜுனன் அறியாதபடியினாலே மிகவும் தைரியம் இழந்தவனாக ஒரு பேடியை, ஒரு கோழையை போன்று இருக்கிறான். தர்ம விஷயத்திலும் மாறாட்டத்தை கொண்டவனாய், எது சரி எது தவறு என்று நிச்சிதமான ஒரு நிலைமையை எட்ட முடியாதவனாய், தான் போர் செய்தால் எதிரிகள் அழிவார்கள், நான் செய்யாவிட்டால் என் சகோதரர்கள் அழிக்கப்படுவார்கள், ரெண்டிலையுமே நான் கொலைக்கு ஆளாகின்றேன், அந்த பாபத்துக்கு ஆளாகின்றேன். அதனால யுத்தம் செய்து அந்த பாபத்தை நான் எதிர்கொள்வது சிறந்ததா, அல்லது யுத்தத்தை செய்யாமல் அந்த பாபத்தை எதிர்கொள்வது சிறந்ததா? இதிலே உன்னுடைய எண்ணம் என்ன? நீ எனக்கு தயை கூர்ந்து அருளி செய்ய வேணும் என்று சிஷ்யனான அர்ஜுனன் அவன் ஆச்சாரியரான அந்த கிருஷ்ணனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறான். இதால் தான் நாமளும், அது முக்கியமா முனித்திரிய சம்பிரதாயத்துக்காரா, நித்தியம் காத்தால இந்த ஸ்லோகத்தை இந்த ஆச்சாரிய பரம்பரை தனியன சொல்றோமே, அதுக்கப்புறம் சொல்றதுங்கிறத இந்திய அளவும் வச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ தர்ம விஷயத்திலே கலங்கி இருக்கிறவனுக்கு சர்வஜனான எம்பெருமான் இத பண்ணு, யுத்தம் பண்ணு, பண்ணாதப்போ இத பண்ணு இத பண்ணாதேன்னு சொல்லணுமோ? இல்ல. ந அபுத்ராய அசிஷ்யாயன்னு சாஸ்திரம். புத்திரன் சிஷ்யன் தவிர மற்றவர்களுக்கு ரகசியங்களை உபசேதிக்க கூடாது. பிள்ளைக்கு சொல்லலாம், பிள்ளைக்கு அவன் கேட்காமலேயே சொல்லலாம், சிஷ்யனுக்கு அவன் கேட்ட பிறகு சொல்ல வேணும். இதுதான் அங்க டிஃபரன்ஸ். இப்போ எந்த பிள்ளையாவது அப்பனை போய் எனக்கு என்ன கர்ப்பாஷ்டமன்னு சொல்றது சாஸ்திரம், அதனால எனக்கு 7 வயசு ஆச்சு, அப்ப கர்ப்பத்தோட சேர்த்தா 1 வருஷம், இப்ப கர்ப்பாஷ்டமம் ஆயிடுச்சு, எனக்கு பூனல் போட்டு வைன்னு எந்த பிள்ளையாவது போய் கேட்கறதா? அப்பா தானே நல்ல நாள் பார்த்து அந்த பூனல்ல போட்டு வைக்கிறான். அதனால அந்த அப்பாவானவன் தன் பிள்ளை கேட்காதே கூட மந்திரங்களை உபதேசிக்கலாம், சாஸ்திரம் பர்மிட் பண்றது. ஆனால் சிஷ்யனானவன் ஆச்சாரியனை அணுகி தண்டம் சமர்ப்பித்து எனக்கு இதை உபதேசி என்று சொன்னால் ஒழிய, கேட்டுக்கொண்டால் ஒழிய அந்த சிஷ்யனுக்கு ஆச்சாரியன் மந்திரங்களை உபதேசிக்க மாட்டான் அப்படின்னு சாஸ்திரத்துல இருக்கிறதுனால அதை கடைபிடிப்பார். நீயோ எனக்கு புத்திரனும் இல்லை, என்னடா அம்மாஞ்சி அத்தான் அம்மாஞ்சின்னு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தோல் மேல கை போட்டு பழகிறா. அப்படி இருக்கும்போது நான் உனக்கு ஆச்சாரியனும் இல்லை, நீ எனக்கு சிஷ்யனும் இல்லை, ஏண்டா என்ன கேட்கிறேன் பெருமாள். அப்போ நீ எனக்கு புத்திரனும் அல்ல,
நீ எனக்கு சிஷ்யனும் இல்ல. இப்போ ரகசியங்களை யாருக்கு சொல்லலாம்னு சாஸ்திரம் விதிச்சிருக்கு. புத்திரனுக்கு கேட்காமலும் சிஷ்யனுக்கு கேட்டும். இப்ப நீ கேட்டேன்னு நினைச்சுப்போம். நீ என் சிஷ்யனா இருந்தா தானே உனக்கு உபதேசிக்கலாம் அப்படின்னா, அதுக்குதான் சொல்றேன், நான் உன் சிஷ்யன், எனக்கு எது ஹிதோங்கிறத உபதேசித்து நீ அடியனை ஆட்கொள்ள வேணும். சிஷ்யஸ்தேகம் சுவாதிமாம் துவாம் பிரபன்னம். அதுக்குதான் சொன்னேன். நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு ஹிதம் எதுன்னு தெரியும், அல்லது மற்றவா தெரிஞ்சவாழ்கிட்ட கேட்டுப்பாரு, தெரியும். அவர்களும் ஹிதத்தை உபதேசிப்பார்கள். மேலும் சிஷ்யனாக இருந்தாலும் அடங்கா பிடாரியா இருக்கிற ஒன்னமா இருக்கவனுக்கு உபதேசத்தினால என்னடா பிரயோஜனம்? அதனால நான் உனக்கு உபதேசிக்க மாட்டேன்றான் பகவான். ஹே சர்வேஸ்வரா, நானோ ஒன்று மரியாத அகிஞ்சனன், உன்னை தவிர எனக்கு வேறு புகலிடும் இல்லை, அனன்யகதி. மேலும் சாசனி யோகி சிஷ்யான்னு சொன்னபடியினாலே உன் திருவுள்ள பிரகாரம் நடக்கக்கூடிய சிஷ்யனாக நான் ஆகிறேன். அதனாலே சரணாகதனான அடியேனுக்கு ஹிதத்தை உபதேசிக்க வேண்டும் என்று அர்ஜுனன் வேண்டுகிறான். நம்ம விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்துல சரணாகதி பண்றதுக்கு 5 அங்கங்கள் மிக முக்கியம். ஆனுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல வர்ஜனம், மகா விஸ்வாசம், கார்பண்யம், கோப்துத்வ வரணம் என்பதான 5 பரிகரங்கள், அங்கங்கள் மிக முக்கியம். அதுல அந்த 5மே இந்த கார்பண்ய தோஷா பவஸ்வபாவகாங்கிறதான இந்த ஸ்லோகத்துல அப்படியே மண்டி கிடக்கதாக நம்ம ஆச்சாரியர்கள் சொல்றா. அது எப்படிங்கிறத அனுபவிக்கும். ஆனுகூல்ய சங்கல்பம் என்ன? எம்பெருமான் சொல்லதை கேட்டு அவன் மனம் கோணாதபடி மகிழ்ச்சி கூறும்படியாக நடப்பது. கிருஷ்ணா, குழம்பி இருக்கேன், எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல, நீ எனக்கு இத பண்ணுன்னு சொல்லு, அத்த நான் பண்றேன்னு எப்ப சொல்றானோ அப்போ ஆனுகூல்ய சங்கல்பத்துக்கு ஆளாயிட்டான் அவன், இல்லையா? இதுக்கு முன்னால நான் என் ஆச்சாரியால கொல்ல மாட்டேன், என் பந்துக்களை கொல்ல மாட்டேன், இவாளை கொன்னு எனக்கு ராஜ்யம் வந்தா அந்த ராஜ்யம் வாண்டாம், அந்த போகமே வாண்டான்னு சொல்லிட்டு இருந்தவன் இப்ப என்ன சொன்னான்? நீ எது சொன்னாலும் நான் கேட்கிறேன், இவர்களை கொல்லுனாலும் கொள்றேன், இவரோட சண்டை போடுனாலும் போடுறேன் அப்படின்னு முன்னால எது இவனுக்கு பிராதிகூல்யமா நினைச்சானோ அதை விட்டுட்டான். கிருஷ்ணா, நீ எதை சொன்னாலும் நான் பண்றேன், கொல்லுனா கொல்றேன் அப்படின்றானா. அப்போ என்ன பண்ணான்? இந்த ஆச்சாரியர்களை கொல்லுவது குற்றம்னு முதல்ல நினைச்சிருந்தான். இப்ப அதை விட்டுட்டான் இல்லையா, தியாகம் பண்ணிட்டானே. அப்போ அதை வர்ஜிதம் பண்ணதுனால இங்கே பிராதிகூல்யத்தை வர்ஜிதனம் பண்ணவனாக ஆகிறான். 2வது அங்கம் கொடுத்தா, ஹே கிருஷ்ணா, நீ எதை சொன்னாலும் நான் செய்வேன், அந்த கிருஷ்ணன் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்கான் பாருங்க. அப்ப மகா விசுவாசம் வந்துருத்தா. அப்புறம் நான் உனக்கு சிஷ்யன். அங்க என்னன்னா, நான் உனக்கு சிஷ்யன், உனக்கு பிருத்தியன் நான் அப்படிங்கிறதுனால என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு தீர்மானிக்க சக்தி இல்லை, அகிஞ்சனாக அகிஞ்சன்யத்தோட இருக்கேன்னு சொன்னானா அப்ப கார்பண்யம் வந்துதா. அப்புறம் நீ எதை பண்ணணும்னு என்கிட்ட சொல்லு கிருஷ்ணா அப்படின்னு பிரார்த்திச்சானா அப்போ எம்பெருமானனை அந்த தனக்கு ஹிதத்தை வரித்தவனாகையாலே அவன் கோப்துத்வ வரணம் வந்துட்டா. இப்படி பிரபத்தியினுடைய 5 அம்சங்களும் ஒரு சேர மிக நல்ல முறையிலே அமைந்திருப்பது இந்த ஸ்லோகம். கற்பண்ய கோஷோ
பாவகாங்கிறதான ஸ்லோகம் என்பது நம்ம ஆச்சாரியர்களுடைய ஒரு நிலைப்பாடு. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு, உனக்கே ஹிதம் என்னன்னு புரியும். சர்வேஸ்வரா, நானோ ஒன்றுமறியாதவன், அகிஞ்சனன். அகிஞ்சனஹானன்யகதி சரண்ய பாதமூலம் சரணம் பிரபத்யேந்தானே ஆளவன். அந்த கிருஷ்ணன் மியூட் பண்ணுங்கோ. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு, உனக்கே எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். எம்பெருமானே கிருஷ்ணா, உன்னை விட்டா எனக்கு வேற கதி கிடையாதுடா அப்படின்னானே. அப்ப அனன்ய கதி வந்து விட்டா சாசனியோகி சிஷ்யகான்னு சொன்னபடி உன் திருவுள்ள பிரகாரம் நடக்கக்கூடிய சிஷ்யன் நான் சொல்லி, ஆகையினாலே சரணாகதனான அடியேனுக்கு ஹிதத்தை உபதேசிக்க வேணும்னு கேட்டதுனாலே அங்கே கோப்துத்ர வர்ணமும் வந்தது. இப்படி அந்த பிரபத்திக்கு உள்ளதான அனைத்து அம்சங்களும் ஒரு சேர அமையப்பட்ட ஸ்லோகம் இது. கார்பண்ய தோஷகான்னு சொன்னானோ, கார்பண்யம்னா என்ன? அத ஒண்ணு விசாரி. யாஜ்ஞவல்யங்கிறவர் ஒரு ரிஷி. அவர் கார்கிக்கு உபதேசம் பண்ணார். அது அந்த உபதேசத்தை பண்றபோது யோவா கார்கி ஏதத் அக்ஷரம் அவித்யா அஸ்மாத் லோகம் பிரைதி சகிருபணஹ அத ஏதம் அக்ஷரம் கார்கி விதித்வா அஸ்மாத் லோகாத் பிரைதி ச பிராமணஹ அப்படின்னு இந்த பரமாத்மாவுடைய சுரூபத்தை அறிந்து எவன் ஒருவன் சாகிறானோ அவன் பிராமணன் என்றும், பரமாத்ம சுரூபத்தை அறியாமலேயே உணராமலேயே இறப்பவனை கிருப்பணன் என்றும் அந்த கார்கிக்கு உபதேசம் பண்ணார். பிருகதாரண்ய உபனிஷத்திலே யாஜ்ஞவல்ய மகரிஷி. அப்படி பார்த்தா கார்பண்யம் என்பது பரம்பொருளை அறியாமை, தெரிந்து கொள்ளாமை அப்படின்னு தெரிகிறது. அப்போ பரமாத்மாவனுடைய சுரூபம் என்ன, அவனுடைய சுபாவம் என்ன, இதை அறியாதவனாக மிகவும் மோசமான குழப்ப நிலையிலே இருக்கும் அந்த அர்ஜுனன் என்ற சிஷ்யனாய் எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் அப்படிப்பட்ட அந்த அர்ஜுனன் சரணாகதி செய்கிறான். அப்போ எது நல்லது அப்படின்னு சொல்லுன்னா என்ன அர்த்தம்? எது ஹிதமோ அதை சொல்லுன்னு அர்த்தம். இப்போ தத்துவங்கள் என்ன என்று தெரிந்தாலுடைய ஹிதத்தை யாராலும் சொல்ல முடியாது. அப்போ ஹிதத்தை சொல்வதற்கு தத்துவம் மிகவும் வேண்டப்பட்ட ஒன்று. அது இல்லாம இதை சொல்ல முடியாது. அப்போ எனக்கு சொல்லுன்னு சொல்லி அதை அவன் பண்ணதுனாலே, பண்ண போறதுனாலே அவனுக்கு கிருஷ்ணன் கொஞ்சம் மியூட் பண்ணி கஷ்டமா டொக்குன்னு. அப்போ இந்த தத்துவ ஹிதங்களாலே ஒரு இதை செய்யுன்னு கிருஷ்ணன் சாதிக்க, அதை அர்ஜுனன் செய்தானே ஆனால் அதனாலே அவனுக்கு ஒரு புருஷார்த்தம், ஒரு பலன் கிடைக்குமா கிடைக்காதா? அதனால அந்த பலமும் இருக்கு. அப்போ தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம் மூணுமே இந்த ஸ்லோகத்திலே உள்ளடக்கமாக இருக்கிறது. ஹே அர்ஜுனா, நீ யுத்தத்தை பண்ணு, உனக்கு வெற்றி ஏற்படும்.
பற்பல போகங்களை அனுபவிக்கலாம். முதலிலே பந்துக்களை கொன்றதனாலே ஏற்படும் சோகம் அவளை நினைக்கும் போது கொஞ்சம் இருக்கத்தான் இருக்கும். இப்படி நினைச்சுப்பாரு, நீ மட்டுமா அவனை கொல்ற? அவன் உன்னை கொல்ல போறது இல்லையா? உயிருக்கு உயிராக நீ நேசிக்கின்ற அபிமன்யுவை கொல்லலையா? என்னால கொல்ல போறாளோ? அந்த மாதிரி இப்போ உன்னை நீ மற்றவர்களை மட்டும் கொல்ல போகிறாயா? மற்றவன்லாம் வாய அப்படியே நீ கொல்ல பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு அப்போ உன் பக்கத்திலேயும் பந்துக்களுடைய மரணம் ஏற்படுமே. அப்போ இழப்பு ரெண்டு பக்கமும் தான். நீ அவனை நினைத்து மட்டும் வருந்த வேண்டும்ங்கிறது இல்ல, உன் சேர்ந்தவர்களும் யுத்தத்துல அவ போறாள, அவளையும் நினைச்சு நீ வருத்தம் தான் படணும். அதனால வருத்தம் என்பது சில நாள் இருக்கத்தான் இருக்கும். இப்போ அப்பா உசுரோட இருக்கும் போதே புள்ள கூட்டான்னு வச்சுருந்தோம். அந்த அப்பா என்ன கதறி, ஐயோ நீ எனக்கு கொல்லி போடுவேன்னு நினைச்சேன், உனக்கு நான் கொல்லி போட முடியா, என்ன விட்டுட்டு போயிட்டேடான்னு கதறத எத்தனை பார்த்துருவோம். இதெல்லாம் உலகத்துல சர்வ சாமானியம். அதனால இப்போ இதெல்லாம் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, இந்த துக்கம் இருக்கே, இதுக்கு காலம் என்பது ஒரு அருமருந்து. நாட்கள் செல்ல செல்ல கணவனை இழந்த மனைவி கூட, அல்லது மனைவியை இழந்த கணவன் கூட அவாவா அப்படியே கொஞ்ச நாள்ல எல்லாம் மறந்து போய் அப்படியே தன் காரியத்தை பண்ணிட்டு போறாளா இல்லையா? இத உலகத்துல இன்னைக்கும் பாக்குறோமே. அதனாலே சோகம் என்பது ஏற்படும் இல்லை என்று சொல்லவில்லை. அது நாட்கள் செல்ல செல்ல தானா போய் ஒரு காலகட்டத்துல அந்த சோகம் என்பதை நீ உணராமலேயே இருக்கும்படியான ஒரு நிலை, அது உன்னை எந்த விதமான பாதிப்புக்கும் ஆளாகாத ஒரு நிலையை உனக்கு கொடுக்கும். அதனால நீ அதை பத்தி கவலைப்படாது. இப்போ இந்த கௌரவர் தளப்பு படையில பீஷ்மர், துரோணர், கர்ணன் போன்ற உலக புகழ் பெற்ற வெல்ல முடியாத சூரர்கள் கட்டி காக்கிறார்கள். உன்னுடைய சேனைய திருஷ்டத்யும்னன், நீ, உன் அண்ணா பீமன் எல்லாரும் பாக்குறார். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கு. அதனால நீ அவனை கொல்ல போறியா இல்ல அவன் உன்னை கொல்ல போறானா அப்படின்னு கேட்டா அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். நான் என்ன பண்றதுன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றேன் அப்படின்னுட்டு, அர்ஜுனா நீ என்னுடைய பிரியமான நண்பன், ஆத்ம தத்துவ விஷயமாக பேச்சு வேறு, ஃப்ரெண்ட்ஷிப்ல பேசுற பேச்சு வேறு. ஃப்ரெண்ட்ஷிப்ல வாடா போடான்னு அடிக்கலாம் பேசலாம், ஆச்சாரியம் போய் அடிக்க முடியுமா? இல்ல ஆச்சாரியனை அவ பேச முடியுமா? ஆச்சாரியனுக்கு அவனிடத்திலே பழகும் முறை வேறு, ஒரு நண்பரில் உற்ற நண்பரிடத்திலே பழகும் விலை வேறு. இப்போ சஞ்சயன் சொல்றார் ராஜா திருதராஷ்டிரன்ட்ட, இப்போ தூக்கத்தை வென்றவன் பேர் என்று பெயர் பெற்ற அர்ஜுனன் சர்வாந்தரியாமியா இருக்கிற கிருஷ்ண பரமாத்மாவினிடத்திலே இப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பரமாத்மா கோவிந்தனுடன் போர் புரிய மாட்டேன்னு தீர்க்கமா சொல்லிட்டு மௌனமா ஆயிட்டான் அப்படின்னார். இதுக்கு கருத்து என்ன? திருதராஷ்டிரனிடத்திலே அர்ஜுனன் என்னென்னலாம் சொன்னானோ அவனை பகவானை சரணமடைந்து அறிவுரையை தருமாறு கேட்டு பிரார்த்திக்க, நான் யுத்தம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி மௌனமானார்னு சொல்றார். ஏன்னா இந்த திருதராஷ்டிரனுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு சஞ்சயனுக்கு ஆசை. இப்போ
கோபிர் வேதவாக்கியை வித்யதே லப்யதே இது கோவிந்தஹான்னு சொல்றது. கோவிந்த சப்தத்துக்கு அர்த்தம் வேத வாக்கியங்களால் அடையப்படுபவன் கோவிந்தன். இப்படி இந்த வேத வாக்கியங்களாலே பகவானுடைய சுரூபத்தை அறிய முடிகிறது. அதனாலே கோவிந்தன் என்று பெயர். கீதையில் கூட ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்கிறார் என்று வேதங்களாலும் அறியப்படுபவன் நானே அப்படின்னு வேதைஷ சர்வை அகமேவ வேத்யா அப்படின்னு எம்பெருமான் சொல்றானா இல்லையா? அதனால அர்ஜுன இந்த மாதிரி சொல்லி முடிச்ச பிற்பாடு பகவான் அர்ஜுனுக்கு என்ன சொன்னார் சீக்கிரம் சொல்லாத அப்படின்றான் திருதராஷ்டிரன். இதுல இருந்து என்ன தெரியுது? நீ சண்டை போட வாண்டாண்டான்னு சொல்லிட்டானா நல்லது. அதுக்கு பிரசக்தியே இல்லை. ஏன் இல்லைன்னா யுத்தத்தினோட மகாபாரத யுத்தத்தின் போது 11வது நாளுக்கு தான் சஞ்சயன் அஸ்தினாபுரத்துக்கு குருக்ஷேத்திரத்தில 10 நாள் சண்டை வரைக்கும் குருக்ஷேத்திரத்துல பார்த்துட்டு இருந்தான் யுத்தத்தை. அதுக்கப்புறம் 11ஆம் நாள் போய் தான் அவனுக்கு சொல்றான் திருதராஷ்டிரனுக்கு. அப்போ திருதராஷ்டிரனுக்கும் 10 நாள் இந்த சண்டையில என்னென்ன நடந்ததுன்னு நல்லா தெரிஞ்சிருக்கும். பீஷ்மர் கீழே விழுந்த பிற்பாடுதான் குருக்ஷேத்திரத்திலிருந்து கிளம்பி சஞ்சயன் அஸ்தினாபுரம் போய் ராஜா திருதராஷ்டிரனுக்கு சொல்றான். அப்போ இந்த 10 நாள்ல என்ன நடந்ததுன்னு தெரியாதையா போயிடும். அதுவும் மகாராஜாவா எந்த எதிரி துரியோதனோ அவனுடைய அப்பாவா இருக்கிறவனுக்கு அது இல்ல காரணம். அப்பவும் கூட எதையாவது சொல்லி இந்த சண்டை நின்று போய் தன் மக்கள் பிழைக்க மாட்டார்களா, மீதி இருப்பவர்களாவது அந்த யுத்தத்திலே கொல்லப்பட்டவர்களை தவிர இன்னும் மீதி இருப்பவர்களாவது தன் புத்திரர்கள் பிழைக்க மாட்டார்களான்றதான ஒரு அதீதமான நப்பாச அந்த திருதராஷ்டிரனுக்கு. இப்போ இந்த கார்பண்யாதிகளை சொன்னோம். ஹே அர்ஜுனா, முதல்ல யுத்தம் பண்ணா வெற்றி ஏற்படும், பல பல போகங்களை அனுபவிக்கலாம். அந்த சோகம் கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் மறந்து போடும். அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு பகவான் சொல்லுவானோ அப்படிங்கிறதான ஒரு எண்ணம் தோற்ற சஞ்சயன் திருதராஷ்டிரனிடத்திலே இவ்விதமாக சொல்லுகிறான் சொல்லி அடுத்ததாக 8வது ஸ்லோகத்துல நஹி பிரபஸ்யாமி மாம் அபனுத்யாத் யசோகமுச்சோஷணமிந்திரியாணாம் அவாப்ய பூமாவசபத்னம் நிருத்தம் ராஜ்யம் சுராணாமபி ச ஆதிபத்யம். பூமௌ இந்த பூமியிலே அசபத்னம் பகைவர்கள் அல்லாததும் அற்றதுமான ருத்தம் சம்பத்துக்கள் நிறைந்ததுமான ராஜ்யத்தையும் சுராணாம் தேவதைகளுக்கு ஆதிபத்தியம் அரசனாக இருப்பதையும் அவாப்யபி அடைந்தாலும் கூட எது எந்த உபாயமானது மம அடியேனுடைய இந்திரியானாம் புலன்களை உச்சோஷணம் உலர்த்துகின்ற சோகம் இந்த துக்கத்தை அனுத்யாத்து போக்குமோ தது அதை நஹி பிரபஷ்யாமி நான் மிக தெளிவாக அறிந்து கொள்ளாமல் இருக்கிறேன்னு சொல்றான். ஹே வாசுதேவா, எனக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த சோகம் வருத்தம் இருக்கிறதே, இது அப்படியே என்னுடைய இந்திரியங்கள் எல்லாம் போட்டு வளர்த்தது. அது அடியேனை செயலற்றவனாக ஆக்கியிருக்கு.
என்னுடைய இந்திரியங்கள் எதுவுமே இப்போ ஒழுங்கா வேலை செய்யல. இப்போ இந்த பாடை இருக்க சிதைன்னு சொல்றோமே, அந்த பணம் ஒருத்தர் செத்து போயிட்டு அந்த பணத்தை சுடுகாட்டுக்கு தூக்கின்னு போறாட பாடைன்னு அந்த முந்தில வச்சு கட்டி, அந்த பாடை கூட என்ன பண்றது, உசுரோடு இல்லாத உசுறு இல்லாத பணத்தை தான் தூக்கின்னு போய் கொளுத்துறதுக்கு போறது. ஆனா என்னுடைய இந்திரியங்கள் இருக்க உசுரோட இருக்கிற அந்த எண்ணெயே என்னுடைய சோகம் கொடுத்துறதே, நான் என்ன பண்ணுவேன்றான். ஓ, சீதையை பிரிந்த ராமன் சீதையினுடைய பிரிவாற்றாமையை ஒரு க்ஷணம் கூட தாங்க முடியாம திண்டாடுறான். அப்போ ஆஞ்சநேயன் லங்கைக்கு போயிட்டு வந்து கண்டேன் சீதைன்னு சொல்றான். அதுக்கப்புறம் சீதை சொன்ன சந்தேசமாக அவள் கொடுத்ததான அந்த இதை காட்டி, அப்புறம் அந்த ஏகாந்தத்துல காக்காசுரன் கதையை சொன்னாரோன்னு அத்தையும் சொல்லிட்டு, அது ராமருக்கும் மட்டுமே தெரிந்த விஷயம். இப்போ அது அனுமன் மூலமாக எல்லாருக்கும் தெரிய வருது. அப்படி அந்த காகாசுரனுடைய விற்த்தாந்தத்தையும் சொல்லிட்டு, ராமனிடத்திலே சொல்லு, இன்னும் நான் 1 மாதம் என் உயிரை பிடித்துக் கொண்டு ராமனுக்காக காத்து கிடக்கிறேன். அதற்குள் இந்த ராவணனை கொன்று என்னை மீட்டு போக சொல்லுன்னு சொல்லிடுச்சா போல சந்தோஷம். கேட்டதிச்சாரம் எனக்கு ஒரே ஒரு க்ஷணம் கூட அவளை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுல அப்படிதாங்கிறது. என்னை பிரிஞ்சு 1 மாசம் இருக்கிறேன்னு சீதை சொல்லிட்டாளே, ஐயோ அவள் என்ன கல்லெஞ்சுக்காரின்றாள் பெருமாள். அங்க அந்த மாதிரி இந்த உத்தமியை பிரிந்த ராமன் உசுரோடு இருக்கிறானே, அவனுக்கு உண்மையிலே சோகம் இருந்தால் முடிந்திருக்க மாட்டானா அப்படின்னு நினைச்சானா. இதனாலே இந்த சோகத்தை விரோதியே இல்லாத பூமண்டலாதிபத்தியமோ இதைவிட பல மடங்கு வசந்ததான திரிலோகாதிபத்தியமோ தனக்கு கிடைச்சா கூட அது போக்கடிக்கும்னு எனக்கு தோணல. அதனால இந்த சோகமானது, கிருஷ்ணா நீ சொன்னியே காலக்கிரமத்துல எல்லாம் போயிடும்னு, எத்தனை யுகங்களானாலும் சரிடா கிருஷ்ணா, என்னை விட்டு இந்த சோகம் போகாது. அது காலக்கிரமத்தினாலே நீ சொன்ன மாதிரி மாறக்கூடிய சோகம் இல்லை நான் கொண்டிருப்பது. சரி, சோகம் போகாதுன்றியா? நாரதர் சனத்குமாரத்துல போய் அடியனுக்கு தத்துவங்களை உபதேசிக்க வேணும்னு நாரதர் போய் சனத்குமார்கிட்ட கேட்டார். அதுக்கு சனத்குமாரர், உனக்கு எவ்வளவு தத்துவம் தெரியும்னு எனக்கு சொல்லு, உனக்கு தெரியாத அதுக்கு மேல இருக்கிற தத்துவத்தை நான் சொல்றேன். ஒரு ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு இப்படி சம்பாதம் இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. உனக்கு தெரிஞ்சது சொல்லு, உனக்கு தெரியாததை அதுக்கு மேல் கொண்டு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னாராம் சனத்குமாரர் நாரதர்கிட்ட. அப்போ அதை கேட்ட நாரதர் இந்த ரிக்வேதம் முதலான 4 வேதங்களுடைய பல வித்தைகளையும் சொல்லி அவற்றை எல்லாம் நான் அறிவேன். ஆனா கேவலம் மந்திரத்தை தான் நூற்று போட்டு வேதாத்தியனத்துல கத்துக்கின்றே தவிர அதனுடைய அர்த்தங்களையும் அதை இன்ன கிரமத்திலே இப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கல. பரமாத்மாவுடைய சொரூபம் சுபாவம் இதெல்லாம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கல. அப்போ தேவரை போன்ற சனத்குமார மகரிஷியே, தேவரீரை போகின்ற மகான்களிடத்திலே பரமாத்ம சுரூபத்தை நீங்கள் உணர்ந்தவர்கள், அதனாலே அதை நான் கேட்க ஆசைப்படுகிறது என்று அங்க கேட்டானா. அப்படி சோகக்கடலை கடக்க முடியும் என்று கேட்டிருக்கிறேன். நானோ மிகவும் சோகிக்கிறேன். தேவரீர் கிருபை பண்ணி இந்த ஆத்மஸ்வரூபத்தை உபதேசித்து
நான் சோகக்கடலை எளிதில் கடக்கும்படி செய்து எனக்கு கிருபை பண்ண வேணும்னு பிரார்த்திச்சார்னு உபனிஷத்து சொல்லும். அப்போ அதே மாதிரி சோகம் தானே இவருக்கு ஏற்பட்டிருக்கு. அத அந்த பரமாத்மாவை உள்ளபடி ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தால் அறிந்தவனுக்கு சோகம் போகுமே தவிர ராஜபோகாதிகளிலே சோரம் போனாலும் தீராது. அந்த சோகம் ஒரு நாளும் தீராது அப்படிங்கிறது ஸ்பஷ்டமா தெரிகிறது. அதனால்தான் அர்ஜுனனும் என் சோகம் 3 உலகங்களின் ராஜாவாக என்னை ஆக்கினாலும் என்கிட்ட இருக்கிற இந்த சோகம் போகாதுன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, நிஜமாகவே அவ்வளவு சோகார்த்தனாக அர்ஜுனன் இருந்தான். வாஸ்தவத்துல அப்படி இருந்தான். ஏதோ ஒப்புக்கோ இல்ல அத வார்த்தை அளவிலோ சொல்ல, மனதளவிலேயும் அப்படிப்பட்ட சோகத்தை அனுபவித்தான். அந்த சோகம் இன்னதுன்னு அவனாலே நிர்ணயிக்க முடியல. அந்த சோகத்தினுடைய பீடிதத்தினாலே அவனுடைய இந்திரியங்கள் எல்லாம் செடலற்று போயிடுத்து. நாம என்ன பண்றோம்னே தெரியாத அவன் கிருஷ்ணன்ட்ட எனக்கு ஒண்ணுமே புரியலையே, நான் என்ன பண்றது சொல்லு அப்படின்னு கேட்டான். அதுக்கப்புறம் சரி, அப்புறம் அர்ஜுனன் என்ன பண்ணான் அப்படின்னு சஞ்சய் கிட்ட திருதராஷ்டிரன் கேட்கறான். அதுக்கு பதில் சொல்ற, சஞ்சய உவாச்ச ஏவமுக்த்வா ஹ்ருஷீகேஷம் குடாகேஷஹ பரந்தபஹ நயோத்ஸைதி கோவிந்தம் உக்த்வா தூஷ்ணிம் பபூவஹ. ஹே பரந்தப, பகைவர்களை எல்லாம் ஓட ஓட விரட்டு பாட்டுபவனே, குடாகேசஹா தூக்கத்தை வென்றவன் அப்படின்னு அர்த்தம். குடாகேசம் அமிநேசம். ஹ்ருஷீகேசம் இந்திரியங்களை எல்லாம் அடக்கி ஆள்பவனான அந்த கோவிந்தன் ஸ்ரீ கிருஷ்ணனை குறித்து ஏவம் முக்த்வா இவ்வாறு சொல்லிட்டு, நயோஸ்யே நான் யுத்தம் பண்ண மாட்டேன் என்று உக்த்வா சொல்லிவிட்டு தூஷ்ணிம் பேசாமல் இருந்து விட்டான். இப்போ நீ எனக்கு எது நல்லது என்று எனக்கு நீ எடுத்து ஹிதத்தை சொல்லாத பரியந்தம் நான் யுத்தத்தை செய்ய போவதில்லை என்று வாளாயிருந்து விட்டான் அர்ஜுனன் அப்படின்னு சஞ்சயன் திருதராஷ்டிரர் சொல்றார். சத்ருக்களை ஏக காலத்தில் ஒருமித்து வந்தாலும் அழிக்கக்கூடிய சாமர்த்தியத்தை உடையவன், தூக்கம் சோம்பல் இவைகளை எல்லாம் வென்றவனுமான அந்த அர்ஜுனன் இந்த இந்திரியங்களுடைய பிரேரகரான ரிஷிகேசனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை பார்த்து இப்படி சொல்லிட்டு பகவானுக்கு பேசுறதுக்காக கொஞ்சம் அவகாசத்தை கொடுத்துட்டு பேசாமல் இருந்தான். இதென்ன ஆச்சரியம்னு அங்கே திருதராஷ்டிரனிடத்திலே சஞ்சய் சொல்றார். யுத்தத்துக்கு புறப்படும் போது சங்கத்தை ஊதுகிற போதும் துளியும் கலக்கமில்லாத அர்ஜுனனை இந்திரியங்களை தன் சங்கல்ப பிரகாரம் ஆட்டி வைக்கக்கூடிய பரமாத்மாவான ரிஷிகேசன் அவனை வியாஜமா கொண்டு சகல ஜீவராசிகளுக்கும் வேதாந்த ரகசியத்தை அந்த அர்ஜுனனை சாக்காக வைத்துக் கொண்டு உபதேசிக்க வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றிய எம்பெருமான், அப்படி அந்த சத்திய சங்கல்பனான எம்பெருமான் அந்த அர்ஜுனுடைய மனசை தானே கலக்கி அது அவன் சரணாகதி பண்ற பரியந்தம் அவனை கலக்கி அங்க கொண்டு விட்டுது. ஏவமுக்தோ ரிஷிகேச ஏவமுக்துவா ரிஷிகேசம் தமுவாச்ச ரிஷிகேசம்னு பல இடங்கள்ல கீதையில வரும். அப்படி இந்த இந்திரியங்களை பிரேரகம் பண்றவன் நியமிப்பவன் அப்படிங்கிற சப்தத்தினாலே
இந்த கலங்காத அர்ஜுனனையும் கலக்கியவன் கிருஷ்ணன் என்று ஏற்படுகிறது. இது ஒரு மிக ஆச்சரியமான செயல். அதுக்கப்புறம் பகவான் சங்கல்பத்தினாலேயே அர்ஜுனனை நான் சொல்றேன் நீ யுத்தம் பண்ணு அப்படின்னு தன் சங்கல்பத்தினால தான் கடவுளுங்கிறதுனால மிரட்டி பணிய வச்சிருக்கலாம். அத அவன் பண்ணல. ஏன்? நம் போன்றவர்கள் கீதா சாஸ்திரத்தை அறிய வேண்டுமே, அதற்கு ஒரு முகாந்திரம் வேணுமே. அந்த அர்ஜுனனை வியாஜமா வச்சுட்டு நமக்கெல்லாம் சொல்றதுக்காகத்தான் கிருஷ்ணன் அந்த மாதிரி அந்த அர்ஜுனனை குழப்பினான் அப்படின்ற. அர்ஜுனன் கலக்கம் விலகாத வரையிலே யுத்தம் செய்ய மாட்டேன்னு ஸ்திரமா சொன்னான். இந்த கோவிந்தங்கிற பதப்பிரயோகத்தினாலே கண்ணன் பூபாரத்தை தீர்ப்பதற்காக முனைந்திருக்கிறான்ங்கிறது தெரியுது. அர்ஜுனுடைய சோகத்தை அழகிய உபதேசத்தினால் போக்கடிக்கக்கூடிய வாக்கை படைத்தவன் எம்பெருமானும் கொள்ளலாகிறது. இப்போ கோங்கிற சொல்லுக்கு பூமின்னு உண்டு, கோங்கிற சொல்லுக்கு வாக்குன்னு உண்டு. இந்த கிருஷ்ணன் பூமாதேவிக்கு என்ன சொன்னா, உன் பாரத்தை நான் குறைக்கிறேன் கவலைப்படாதேன்னு சொன்னான். அப்போ அந்த பூமி, கோன்னா பூமி, கோன்னா வாக்கு, கோவுக்கு தான் கோ கொடுத்தத அதுல இருந்து அவன் கோ பண்ண மாட்டான், போக மாட்டான், விலகி போக மாட்டான். இப்படி ஒரு பண்ணா சொல்லி கூட சொல்லுவா இந்த ஸ்லோகத்தை பத்தி. அப்போ கோ என்ற சொல்லுக்கு பூமி வாக்கு, பூமாதேவிக்கு தான் கொடுத்த வாக்கினாலே எம்பெருமான் இப்படி கலக்கினான். இந்த கீதா அவதாரமானது, அதாவது இந்த கர்மயோக, ஞான யோக, பக்தி யோகங்களோட உள்ளீடான ஸ்லோகங்களானது இனிமேதான் கீதையில ஆரம்பிக்க போறது. இதுவரைக்கும் ஒரு முன்னுரைதான். கீதா சாஸ்திரத்தை உபோத்காத்தம் அவதாரிக்கேன்னு ஆள வந்தார். ஒரு அத்தியாயத்தினுடைய சாரத்தையும் சொல்லிட்டு வரும்போது 2ஆம் அத்தியாயத்திலே இந்த விஷயம் அருளி செய்யப்பட்டிருப்பது. 3ஆம் அத்தியாயத்திலே இந்த விஷயம் பேசப்பட்டிருக்கு. 15 இது 18 இதுன்னு வரிசையா சொல்லிட்டு போறார். அதுல முதல் அத்தியாயத்திலே இந்த விஷயம் பேசப்பட்டதுன்னு அருளி செய்யல. ஏன்னா அது ஒரு இன்ட்ரோடக்ஷன். இவன் ஜங்க ஊதினா அவன் ஜங்க ஊதினா இல்லையா, இவன் மகாரதன் இவன் அதிரதன் எல்லாம் சொல்றது. அர்ஜுனன் கலக்கம் முதல் அத்தியாயத்தில் பேசப்படுகிறது. அந்த முதல் அத்தியாயத்தோட அந்த கலக்கம் நிற்காமல் 2வது அத்தியாயத்திலேயும் இதோ இப்போ 10 ஸ்லோகம் வரைக்கும் வந்துடுத்து. அதனால இது தொடர்றது. அதனால பாஷ்யக்காரர் இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்தின் முடிவில் ஆளவந்தாருடைய அஸ்தானங்கிற ஸ்லோகத்தை தன்னுடைய கீதா பாஷ்யத்துல எடுத்து சொல்லி இருக்கிறவருடைய தாற்பயம் இதுதான். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா கீதா பாஷ்யத்துல அப்படியே அந்த ஸ்லோகம் இருக்கும். அது 1-2 இடத்துல அது வியாக்கியானம் இருக்கும். அதுவும் என்ன, அந்த ஸ்லோகத்தை விட கம்மியா இருக்கும். அந்த ஸ்லோகம் அனுஷ்டு ஸ்லோகம் 2 வரி இருக்கும். இவருக்கு அதுக்கு வியாக்கியானம் 1/2 வரி 3/4 வரி 1/4 வரி அப்படிதான் இருக்கும். அதிகமா வியாக்கியானம் பண்ண மாட்டேன். சில இதுக்கு வியாக்கியானமே இருக்காது. இப்படி இந்த 2வது அத்தியாயம் கார்பண்ய தோஷோதோ சுபாவம் தான். அப்புறம்தான் நிறைய வியாக்கியானம். அதனால ஸ்ரீ வியாச பகவானானவர் இது பரியந்தம் முதல் அத்தியாயத்துல சேர்ந்து இதுக்கு மேலே 2வது அத்தியாயத்தை ஆரம்பிச்சிருக்க கூடாதா அப்படிங்கிற கேள்விக்கு சமாதானத்தையும் சுவாமி தேசியன் தாற்பயம் சொல்லி. இப்போ இந்த கார்பண்ய தோஷோப சுபாவா முதல் அத்தியாயம் வரைக்கும் சொல்லிட்டு
அப்புறம் கீத உபதேசத்தை 2வது அத்தியாயம் சொல்லிருக்கலாமே. அது ஏன் முதல் அத்தியாயத்தையும் முடிச்சுட்டு இதுல பாதி சொல்லி அதுக்கப்புறம் உபதேசம்னு போவானே அப்படிங்கிற கேள்விக்கு அர்ஜுனனுடைய மோகத்தால் ஏற்பட்ட கலக்கம் மாத்திரம் பேசப்படுகிறது. 2வது அத்தியாயத்திலே தன்மோ ஹச அந்த ஏன்னு ஆளவந்தார் விழிச்சிருக்கிறபடி அவனுடைய மோகம் விளக்கப்படுகிறது. 2வது அத்தியாயத்தின் ஆரம்பத்திலேயே பகவான் அர்ஜுனுடைய மோகத்தை ஆக்ஷேபிக்க ஆரம்பித்து விட்டபடியினாலே வியாச பகவான் 2ஐயும் கலந்து 2வது அத்தியாயத்திலே சேர்த்தார் என்பது நம் சுவாமி தேசிகனின் திருவுள்ளம். அதனால முதல் அத்தியாயத்திலே சொல்லப்பட்ட அர்ஜுன விஷாதம், அதாவது இந்த கலக்கம் சொல்றேன், இதுவரையிலும் அந்த கலக்கம் தொடர்கிறது. மேலே சொல்ல போவதற்கு சங்கதியை தெரிவிக்க சிறிது விசேஷத்துடனேயே அனுமதிக்கப்படுகிறது இந்த ஸ்லோகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேணும்னு சொல்லி நாளையிலிருந்து கீதையினுடைய நிஜமான உபதேசம் தொடங்க போகிறதுன்னு சொல்லிட்டு அடியேன் இந்த கீதாசார உபன்யாசத்தை இன்னைக்கு தடை கட்டுகிறேன். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.